Hello friends, this is Deva4win27. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே முக்கியமான வீடியோ, நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வீடியோ, நிறைய பேருக்கு டவுட் இருக்க ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படினா ஒரு Dress நம்ம crochetல ஸ்டிட்ச் பண்ணும்போது எப்படி மெஷர்மென்ட் எடுக்கிறது? இப்போ நான் ஒரு கவுண்ட்ல சொல்லுவேன், நீங்க வந்து வேற சைஸ்க்கு ஸ்டிட்ச் பண்றப்ப எவ்வளவு கவுண்ட் போடுறது அப்படிங்கற டவுட் எல்லாம் வரும் இல்லையா? சோ அந்த டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லா வகையான ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஒரு சில பேட்டர்ன் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்ட் டைப் வர ஃப்ராக் இல்லைனா ஸ்வெட்டர் இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரவுண்ட் நெக் பேட்டர்னுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெக்கு பேட்டர்னுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஓப்பன் வச்சும் பார்க்க போகிறோம், ஓப்பன் இல்லாமையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃப்ராக் அப்படின்னா நம்ம ஓப்பன் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், ஸ்வெட்டரும் அதே மாதிரி தான் ஓப்பன் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், ஓப்பன் வைக்காமையும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணுற ஸ்வெட்டர் ஆர் ஃப்ராக்குக்கு, அதாவது இந்த மாதிரி பார்ட் டைப் நெக்கு வர இந்த மாதிரி டைப்புக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஓப்பன் வச்சு இருக்கிற ட்ரெஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க, ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க ஒரு ட்ரெஸ் அப்படின்னா, குழந்தையோட இப்போ யாருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவங்களோட டிஷர்ட்டோ இல்லைனா வந்து ஸ்வெட்டரோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த நெக் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த நெக் போர்ஷனை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. நெக் அதாவது ரவுண்ட் நெக்காக இருக்கலாம், அந்த நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக்காகவும் இருக்கலாம், இல்லைனா ஓப்பன் வச்ச ஸ்வெட்டர் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட எந்த சைஸ் கரெக்டாக குழந்தைக்கு இருக்கோ அந்த சைஸ் ஸ்வெட்டரோ இல்லை ட்ரெஸ்ஸோ ஃப்ராக்கோ அதோட நெக் சைஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதாவது கழுத்தோட சுற்றளவு அதை எடுத்து அந்த அளவுக்கு நம்ம செயின்ஸ் போட்டுக்கணும். செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பராக பார்த்துக்கோங்க. எதுக்காக ஈவன் நம்பர் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டிவிஷன் இப்போ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ 1 or 2 செயின்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் நம்பரில் தான் வருதுனாலும் 1 or 2 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா இல்லை கம்மியாக போட்டுக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. நெக் சர்க்கம்ஃபரன்ஸோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்தா போல் நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது செயின்ஸோட கவுண்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 58 செயின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 58 செயின்ஸ் நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த 58ல் இதை வந்து நம்ம ஏன் கவுண்ட் வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த 58 செயினில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக் ஸ்டிச் பண்ண போகிறதுனால -4. ஸோ எதுக்காக இந்த 4 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம 4 கார்னர் க்ரியேட் பண்ணுவோம். இந்த நெக்கில் நம்ம 4 கார்னர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த 4 ஸ்டிச்சை நம்ம 4 செயினை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ 58 - 4 வந்து 54 இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த 54ல் தான் நம்ம நெக் போர்ஷனை கேல்குலேட் பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ 54 நம்மளுக்கு என்ன கவுண்ட் வந்திருக்கோ, 4 மைனஸ் பண்ணினதுக்கப்புறம் என்ன கவுண்ட் வந்திருக்கோ அந்த செயின் கவுண்ட்டை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 54 டிவைடட் பை 3னா 18. சரிங்களா? இதை வந்து நம்ம பின்னு வச்சுப்போம். ஸோ இது ஏ, இது பி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து செயின்ஸ் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் தான் இதை கேல்குலேட் நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பி ஒரு மெஷர்மெண்ட் வந்திருக்கு இல்லையா, அந்த பியை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது வந்து நம்மளுக்கு சின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஏ செயின் போட்டாச்சு. அடுத்து 2 முக்கியமான மெஷர்மெண்ட் வந்து பி அண்ட் சி தான். ஸோ இந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம செயின்ஸ்லேருந்து -4 எவ்வளோ செயின்ஸ் போட்டாலும் பரவாயில்ல. இப்போ எனக்கு 58க்கு பதில் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 120 செயின்ஸ் வந்திருக்குன்னா 120 - 4 பண்ணிவிட்டு மீதி வர ஆன்சர்லேருந்து தான் 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த வந்த ஆன்சர் பி இருக்கு இல்லையா, பி ஆன்சரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கிடைக்கிற ஆன்சர் நம்மளுக்கு 3. இதோட நம்ம கேல்குலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சி கிடச்சிருக்கு இல்லையா, சியை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும், 1, 2, 4 and 5. சரிங்களா? இந்த பிளேஸ்லலாம் யூஸ் பண்ணணும். பி வந்து நம்ம 3 அப்படிங்கிற ஒரு பிளேஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1, 2, 3, 4, 5லாம் என்னது அப்படிங்கிறத இப்போ நான் இங்கே கிளாரிஃபை பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் 1, 2, 3, 4லாம் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம செயின்ஸ் போட்டிருக்கோம், 58 செயின்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இதுதான் 1, இது 2, இது 3, இது 4, இது 5. அதாவது நம்ம பண்ண போகிற பேட்டர்னுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடுன்னு வச்சுப்போம்.
அந்த லெஃப்ட் சைடுக்கு 1 எங்கே வந்திருக்கு, நம்மளுக்கு 9 கவுண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த கவுண்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் ஒரு கார்னர் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம க்ரியேட் பண்ணணும். அடுத்து செகண்டுக்கு வந்து என்ன பண்ணணும், செகண்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 எங்கே இருக்குது, இங்கே சியில் தான் இருக்குது. ஸோ சியோட மெஷர்மெண்ட்டுக்கு என்ன ஸ்டிச்சு 9 கவுண்ட் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதே 9 கவுண்ட்டுக்கு நம்ம டபுள் க்ரோஷேவோ இல்லை சிங்கிள் க்ரோஷே என்ன ஸ்டிச் நம்ம வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை போட்டு செகண்ட் கார்னரும் நம்ம க்ரியேட் பண்ணிடணும். திருப்பி செகண்ட் கார்னர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேர்டு வந்து என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு 3யோட வேல்யூ வந்து 18 வந்திருக்கு. ஸோ அந்த 18 போடணும். அதுக்கப்புறம் தேர்டு கார்னர், அப்புறம் ஃபோர்த்து கார்னர், 5th. ஸோ இந்த மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம கேல்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் இந்த 4 கார்னர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பா ஷேப்பே உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் செயின்ஸாக தான் இருக்கும். இந்த கார்னர் நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த நெக் போர்ஷனே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர்லலாம் நம்ம என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வி ஸ்டிச், அதாவது டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா கிளஸ்டர் 3 டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் போடுவோம். சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து நெக் போர்ஷன் பார்த்திங்கன்னா செயின்ஸ் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்வெட்டருக்கு நான் கிளஸ்டர் ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கார்னருக்கு. இப்போ ஸோ நம்ம 1 2 3 4 போட்டோம் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு இது, அடுத்து இந்த ஷோல்டர் வந்து செகண்டு, பேக் போர்ஷன் தேர்டு, இந்த ஷோல்டர் 4th, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து 5. ஸோ இதுதான் வந்து அந்த நம்பர் வைஸ் நம்ம பிரித்தது. இப்போ இதில் கிளஸ்டர் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு கேப்பே தெரியல. இதுவே நம்ம வி ஸ்டிச் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ராக்கில் பாருங்கள் அந்த கார்னர்லாம் நம்மளுக்கு கேப் தெரியுது. ஸோ இந்த மாதிரி தெரியும். ஸோ நம்ம என்ன பேட்டர்ன் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்னர் வந்து ஸ்டிச்சு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணி டிவிஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஓப்பன் வச்சதுக்கு பார்த்தோம். ஓப்பன் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு செயின்ஸ் போடுவோம்ல, 58 செயின்ஸ் போடுறோம் அப்படின்னா போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணிவிடுவோம். அந்த செயின்ஸை வந்து லாஸ்ட்டு செயினையும் ஃபஸ்ட்டு செயினையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே டிவிஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஓப்பன் இல்லாமல் வரும். ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு வித்தியாசம் வரும். இப்போ நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிஷர்ட் இருக்குது, இல்லைனா இந்த மாதிரி ஸ்வெட்டரே நீங்கள் வச்சுருக்கீங்க, அதே சைஸ்க்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்க குழந்தைக்கு அப்படின்னா இந்த மாதிரி நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் இப்படி தான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன்லேருந்து இதே மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ஃப்ராக்குனாலும் நீங்கள் இதே மாதிரி தான் ஃப்ராக்கோட நெக் போர்ஷன் ஃபுல்லாகவுமே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த மெஷர்மெண்ட் சைஸுக்கு நம்ம செயின்ஸ் போடணும். சரிங்களா. இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ ஸ்வெட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 மெஷர்மெண்ட் தேவைப்படும். நெக் போர்ஷன், அதுக்கப்புறம் ஸ்வெட்டரோட ஹைட்டு, அப்புறம் ஸ்லீவோட லென்த்து. ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட் இருந்தாவே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே நான் கிளஸ்டர் போட்டிருக்கிறதுனால சுத்தமாக கேப்பே தெரியல. உங்களுக்கு என்ன ஸ்டிச் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்கோட மெஷர்மெண்ட் எடுக்கிறத சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ ஹைட்டு, ட்ரெஸ்ஸோட லென்த் எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதே போல் தான் ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்லீவுக்கு லென்த் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்களோட நிறைய டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.